என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குது இந்த மாதிரி நான் டீச் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாம் இது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பை செல்லான பிறகு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது இந்த பிளேஸில் என்ட்ரி பை போங்க, அதே மாதிரி ஒரு செல் பை செல் வரும்போது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நாம் செல் வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய எல்லா கான்செப்ட்லேயும் ஒரு என் டைப் அட்லீஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஒரு சப்போர்ட்டோ பிரேக் ஆகும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி பிரேக் அவுட்டெல்லாம் ஆகிடுது. இந்த பிளேஸை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு ரிட்டன் செல் ஆகுது. ஸோ நாம் இந்த இடத்துல பை எடுத்து வச்சுருப்போம். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பை போயிட்டு, அதாவது ஒரு 10 பிப்ஸோ இல்லை 20 பிப்ஸோ பை போயிட்டு மார்க்கெட் அக்ரெசிவாக செல் வரும். இந்த பிளேஸை நாம் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதனோட யூனிக்னஸ் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு 100 கமெண்ட்ஸ் வந்தால் அடுத்தது இதை யூனிக்காக எப்படி எடுக்கிறது இந்த மெத்தடுங்கிறது நான் சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப்பில், இல்லை கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். வாங்க இந்த மெத்தடை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நாம் பை போகிறோம் அப்படின்னா ஒரு பையர்ஸ் வராங்க, செல்லர்ஸ் வராங்க. இந்த செல்லர்ஸை பையர்ஸ் வின் பண்ணுறாங்க. இந்த பிளேஸில் நாம் பை போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் பை போயிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பை ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன கிரியேட் ஆனால் நம்ம ஃபர்தராக செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செல்லர்ஸ், ஓகேங்களா, இந்த செல்லர்ஸ் எத்தனை பாயிண்ட் செல் வந்தாங்கன்னு நாம் நோட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட இந்த லெசனோட ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த செல்லர்ஸ் எவ்வளோ டவுன் ஆனாங்க, அதாவது நான் கோல்டை வச்சு சொல்கிறேன். கோல்டில் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து டாலர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் 4480, 4481, இந்த மாதிரி டாலர் பை சைடு ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போது மார்க்கெட் செல் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல $4490 இருந்திருக்கு. இந்த செல் எது வரைக்கும் வந்திருக்குன்னா 4470, கிட்டத்தட்ட கேப் வந்து $20 செல் ஆகிருக்கு. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா $20 செல் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஹைக்கு மேலே, ஓகேவா, இந்த ஐக்கு மேலே மார்க்கெட் பை ஆகுது இல்லையா, இந்த பை நம்மளுக்கு $20, ஓகேவா. இந்த இடத்துல $20 ரேஞ்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க, இங்கேருந்து $20க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல 2 லைன் போட்டிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்கள் 2 லைன் போட்டிருக்கீங்க. மார்க்கெட் இந்த $20 கேப் இருக்கு இல்லையா, இந்த $20 கேப்புக்கு மேலே போய் பை கேண்டில் க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிடணும். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லைன் இருக்குது, அதாவது ஸ்டார்டிங் லைன். இந்த இடத்துல $20 ஒரு லைன் வச்சுருக்கீங்க. மார்க்கெட் பை ஆகி வருது, சரிங்களா. இந்த பை ஆகி வரும்போது இந்த $20க்கு மேலே க்ளோஸ் வைக்குதான்னு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த $20க்கு மேலே க்ளோஸ் வச்சா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லை இந்த $20க்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் இந்த பிளேஸ், அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணதும் இங்கிருந்தோ இல்லை இங்கிருந்தோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிளேஸை பிரேக் பண்ணதும் நம்மளுக்கு இந்த பிளேஸில் இருந்தோ இங்கிருந்தோ இந்த $20 ரீச் ஆகாமல், அதாவது ரீச்சுன்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்காமல் விட்டிருந்தாலும் ஓகே. நம்மளுக்கு இந்த பிளேஸில் எங்கே ரிஜெக்ட் ஆனாலும், அதாவது ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு செல் கேண்டில் வரணும். செல் கேண்டில் இப்படி வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பிளேஸில் என்ட்ரியும் எது வரைக்கும் அதனோட ஹை போயிருந்ததோ அங்கே எஸ்எல் வச்சு நீங்கள் டார்கெட் 1:2, ஃபஸ்ட் 1:1 நீங்கள் அச்சீவ் ஆனதும் என்ட்ரி தூக்கி எஸ்எல் வைங்க. அதுக்கப்புறம்
1:2 வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு இந்த செல்லானுச்சு இல்லையா, இந்த செல்லான வேல்யூ எத்தனை டாலரோ அத்தனை டாலருக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா விட்டுருங்க. அதுக்குள்ளேயே மார்க்கெட் க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டிலோ இல்லை அதே கேண்டில் மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகுதோ, ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல மேற்கொண்டு பையர்ஸ் இல்லை, பையர்ஸோட டாமினேஷன் குறைஞ்சி போச்சு. ஸோ நீங்கள் செல்லை ஃபோக்கஸ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி மார்க்கெட் ஒரு செல் வருதுன்னா இந்த என் டைப் கிடைச்ச பிறகு இந்த பை ஆயிருக்கு இல்லைங்களா, இந்த பையோட வேல்யூ இது வந்து ஒரு $20 வச்சுக்கோங்க. இந்த பிளேஸுக்கு $20 வருது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பிரேக் பண்ணியிருந்தால் விட்டுருங்க. பிரேக் பண்ணாமல் ரிட்டன் மார்க்கெட் இந்த பிளேஸில் எங்கிருந்து நம்மளுக்கு அதாவது ரிஜெக்ட் ஆகி மேலே போனாலுமே அந்த ஃபஸ்ட்டு பை கேண்டில் வருது இல்லையா, அந்த பை கேண்டிலை வச்சு நீங்கள் பை போயிடலாம். இதை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், கேண்டில் எல்லாம் யூஸ் பண்ணி அதை கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பை ஆகுது, செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. இந்த செல்லர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூக்கு மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா விட்டுருங்க. அந்த வேல்யூக்குள்ளே ரிட்டன் ஆனால் செல் எடுக்கிறோம். மார்க்கெட் செல்லர்ஸ் வராங்க, பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஸோ இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, இந்த வேல்யூ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வேல்யூ கீழே க்ளோஸ் வச்சா விட்டுருங்க. இதுக்குள்ளே ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் பையை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை நான் வந்து உங்களுக்கு கேண்டல் ஸ்டிக்கில் காட்டுறேன். இப்போது பாருங்கள், மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஒரு பை வந்திருக்கு, பை வந்துட்டு ஒரு நல்ல செல் வந்திருக்கு. ஓகே, இந்த செல்லை நான் இந்த விக் டு விக் எடுக்கிறதா இல்லை இந்த பாடி டு பாடி நான் வந்து $20, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $20 சொன்னேன் இல்லைங்களா, அந்த $20 நான் மென்ஷன் பண்ணுவான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் இந்த ஹை டு லோ எடுங்க, அதாவது விக் டு விக் எடுங்க. இந்த விக் டு விக் எத்தனை பாயிண்ட் வருதோ, ஸோ இந்த விக்கை பிரேக் பண்ணி அதாவது இந்த விக்கை டச் பண்ண பிறகு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சா அதை விட்டுருங்க. ஓகேவா, அதே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் அதாவது ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் செல் சைடு வந்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு, நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதை பிரேக் பண்ணால் ஓகே, நம்ம ஆக்சுவலி இந்த இடத்துலையே இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு, இங்கேருந்தே பை போவோம் நம்ம இதுக்கு முன்னாடி மெத்தடில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல பை போயிருந்தாலும் இந்த மாதிரி செல் கேண்டில் வந்தால் நம்ம செல்லை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஏரியாவை பிரேக் பண்ண பிறகு எவ்வளோ தூரம் மார்க்கெட் இருக்குது, இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறானான்னு பாருங்கள். இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனால் இந்த கேண்டில் எக்ஸாம்பிள் நான் வந்து 30 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சார்ட் எல்லாமே கிளியராக இருக்கும். 50 மினிட்ஸ் கூட அவாய்ட் பண்ணுங்கள் இனிஷியல் ஸ்டேஜில், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலோ இல்லை செல் கேண்டில் கிடைச்சா போதும். அந்த செல் கேண்டில் நம்மளுக்கு 60% இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த செல் கேண்டிலில் என்ட்ரி, அதுக்கு மேலே எஸ்எல் 1:2 டார்கெட் வைக்கலாம். இனிஷியலாக இந்த லோ வைங்க, இல்லை 1:1 நீங்கள் ஆவரேஜ் பண்ண பாருங்கள். ஆவரேஜ் மீன்ஸ் 50% புக் பண்ண பாருங்கள், அதுதான் பெட்டரான ஐடியா. ஓகேவா, இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சார்ட்லேயும் இதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஒரு செல்லர்ஸ் வந்திருக்காங்க, பையர்ஸ் வந்திருக்காங்க. இந்த ஏரியாவில் இந்த ஏரியா டு இந்த ஏரியா எவ்வளோ பையர்ஸ் வந்திருக்காங்களோ அந்த பையர்ஸோட வேல்யூவை மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே எந்த கேண்டில் ஃபஸ்ட்டு பை வருதோ அந்த பையை வச்சு நீங்கள் பை என்ட்ரி போயிருங்க. இதை தான் நான் சொல்ல வர்றது. ஓகே, இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து பை வந்திருக்கு, செல் வந்திருக்கு, பை வந்திருக்கு, மறுபடியும் செல் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்திருக்காங்க, செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இங்கேருந்து பை போனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கேருந்து பை போனால் நம்ம இந்த ஏரியா எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் நடந்திருக்கு பாருங்கள். இந்த ட்ரிக்கை
இந்த ஏரியாவிலிருந்து செல்லு பை செல் ஆகிருக்கு. இது எவ்வளோ பை ஆகிருக்கு? சிங்கிள் கேண்டில் தான், பட் இந்த டைம் ஃப்ரேமில் சிங்கிள் கேண்டில், இதுக்கு விட கம்மி டைம் ஃப்ரேமில் மல்டிபிள் கேண்டிலாக வந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இதை 1 hour எடுத்துக்கிட்டேன்னா 30 minutesல 2 பை கேண்டிலாக கிடச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, செல்லு பையர்ஸ் வந்திருக்காங்க. இதனோட ஹைட்டை நோட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே அந்த அளவுக்கு போனால், அதாவது இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தா விட்டுருக்கு போகிறோம், க்ளோஸ் வைக்கல, அகெயின்ஸ்டாக ஒரு பை வந்துருச்சு. அப்போது இந்த பை இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நாம் இனிஷியலாக இது வரைக்கும் நாம் வைக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாம். இது 1:2 1:3 வைக்கக்கூடிய ரேஞ்ச். ஃபஸ்ட்டு டார்கெட் 1:1 இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. நீங்கள் இனிஷியலாக இங்கே ஸ்டாப் லாஸை மாற்றி வச்சுருக்கலாம், இல்லை 50% க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு போனஸ் தான். இதை நாம் சார்ட்டில் இப்போ பார்க்கலாம் வாங்க. கரண்ட் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய டைம் ஃப்ரேம் வந்து 30 minutes. ஓகேவா? நம்ம ரொம்ப பின்னாடி எல்லாம் போய் பார்க்க தேவையில்லை, கரண்ட்லேயே பாருங்கள். ரொம்ப பின்னாடி இருக்கிறதும் பார்த்தாலும் இதே சேம் சுச்சுவேஷன் தான். கரண்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு பை வந்திருக்கு, செல் வந்திருக்கு. இதை பிரேக் பண்ணால் நாம் அடுத்தது யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். பிரேக் பண்ணல, யூஸ் பண்ணல. ஓகேவா? இந்த இடத்துல செல் வந்திருக்கு, பை. இந்த சின்ன ஏரியா விட்டுருங்க. இங்கே பாருங்கள், செல்லர்ஸ் வந்திருக்காங்க, பையர்ஸ் வந்திருக்காங்க, மறுபடியும் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இந்த லோ டு இந்த ஹையை மார்க் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை டாலர் வருதுன்னு நான் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு இந்த லோ டு ஹை $9. அப்போது இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே சேம் $9 கீழே இந்த ஏரியா $9 கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம், 10 காட்டுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். $9 எக்ஸாக்டாக 8.95 வந்திருக்கு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இந்த ஏரியாவிலிருந்து நம்மளுக்கு பை சைடு ரிஜெக்ட் ஆனால் பை போகலாம் அப்படின்னு. இப்போ நான் 30 minutesல இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு பை சைடு ரிஜெக்ட் எங்கே பார்க்கறது அப்படின்னா, மார்க்கெட் இது ஒரு டோஜி கேண்டில். இதுவே நம்மளுக்கு 60% கேண்டிலாக இருந்தால் நான் டைரெக்டாக பை போயிருப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக இங்கே பை ஆகிட்டு மறுபடியும் செல் ஆயிருக்கு, மறுபடியும் பை ஆகிருக்கு, மறுபடியும் செல் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு அட்லீஸ்ட் இங்கே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருந்தா, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த பை கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருந்தா, இது எனக்கு ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரியாக நான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ இந்த என்ட்ரி எனக்கு கிடைக்கல. எல்லா செட்டப்பும் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் கேண்டில் ரொம்ப ஒய்டாக போயிடுச்சு. ஒருவேளை நான் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா எனக்கு 1:1ங்கிறது இந்த ஏரியா வருது. இந்த செட்டப்பில் நம்மளுக்கு ட்ரிக்கர் ஆகிருக்கு. ஆக்சுவலி நான் இதை எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இந்த பிளேஸ்லேயே இந்த க்ரீன் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், இல்லை ஒரு 60% எபோவ் இருக்கிற கேண்டிலாக இருந்தால் நான் இங்கே பை போயிட்டு இங்கே டார்கெட் பண்ணியிருப்பேன். இதுக்கு மேலே போகிறது எனக்கு போனஸ் பாயிண்ட் மாதிரி. ஓகே, இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு நல்ல பை வந்திருக்கு, ஒரே ஒரு கேண்டில் செல் வந்திருக்கு, சரிங்களா? அடுத்தது இங்கிருந்து மறுபடியும் பை போயிருக்கு, அதுவும் ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி சிங்கிள் கேண்டிலை ஃபோக்கஸ் பண்ணுறதையும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சம்டைம் இது ரேராக தான் இருக்குது. ஓகே, இது பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல இருந்து செல் எவ்வளோ வந்திருக்குன்னா, நம்மளுக்கு $5 செல் வந்திருக்கு. அதுவே $5 இந்த ஏரியா போகுது. ஓகே, நம்ம இந்த லைனை ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த லைனை நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போது பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, எனக்கு இந்த அளவுக்கு பிரேக், அதாவது பை போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு, அடுத்த கேண்டில் பை போயிட்டு செல் ஆகிருக்கு. நான் இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரி எடுத்திருந்தால் நான் அதிகபட்ச டார்கெட்டை இந்த இடத்துல வச்சுருக்கலாம். மேலே போயிட்டு இந்த இடம் ஒரு செல் இங்கே க்ரியேட் ஆகிருந்தால் எனக்கு இங்கே செல் எடுத்துட்டு அதிகபட்ச டார்கெட் இங்கே வச்சுருக்கலாம். இந்த என்ட்ரியும் சக்ஸஸ் தான் இருக்குது. பட் என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப லென்த்தாக வந்திருக்கு. இதை நாம் எடுத்துருக்கலாம் இந்த சிங்கிள் கேண்டில் வச்சு. இது வந்து நம்மளோட கான்செப்டோட பிளைன் ஏரியா, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல பிளைன் ஏரியா இல்லை, அதனால் நான் வந்து இந்த பையை ஃபோக்கஸ் பண்ண விரும்பலை. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த செல் நான் எடுத்திருப்பேன், ஏன்னா இது ஃபுல்லாக பிளைன் ஏரியா. எனக்கு கம்பல்சரி அது 1:2 ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் 1:1 நான் பார்சியலாக புக் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு இது வந்து 1 ஹவர்லன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து பை ஆகிருக்கு, செல் ஆகிருக்கு, சரிங்களா?
செல் ஆகிட்டு அகெயின் பை. இந்த செல்லை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப ஒய்டாக வருது, இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா பை செல்லு பை ஆகிருக்கு. அகெயின் இந்த ஏரியாவை நம்ம மார்க் பண்ணோம்னாலும் $5 மேலே வரும். இந்த ஏரியாவில் ஒரு கேண்டில் பை ஆகிட்டு செல் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே என்ட்ரி போட்டிருந்தாலும் 1:1 டார்கெட் வந்திருக்கு. அகெயின் பாருங்கள், இது கம்ப்ளீட் ஆன பிறகு பை ஆகிருக்கு செல் ஆகிருக்கு. இதை நாம் எடுக்க மாட்டோம். ஒருவேளை இது வந்து செல்லாக இருக்குது பையாக இருக்குனால இதை வின் பண்ணியிருக்கு, எடுக்க மாட்டோம். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இந்த இடம் எப்படி கிடச்சிருக்குன்னா பை செல் பை கிடச்சிருக்கு. அதாவது இந்த இடம் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி போயிருக்கு இந்த ஏரியாவை. அதனால் நம்ம இதை எடுக்க மாட்டோம். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குதா, இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாமல் இது மேலே போய் பிரேக் பண்ணணும். அப்போது நாம் இங்கேருந்து ரிவர்சல் பார்க்கலாம். இன்னொன்று, அந்த பிளைன் ஏரியா கான்செப்டை பார்த்துக்கோங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோவில் இருக்கும்.